Hi, chala vanakkam. This is Maka exercise 4.5 Lamas 8th sum tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y. இதை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. tan inverse of x minus tan inverse of y என்னென்னு எழுதலாமா? tan inverse of x minus y by இங்கே மைனஸ் போட்டோம்னா அங்கே ப்ளஸ் போடணும். 1 ப்ளஸ் எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, இப்போ இது அதே இதில் எழுதிக்கலாம்ப்பா. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஞாபகம் வர மாதிரி சொல்லணுன்னா டேன் இன்வர்ஸ் இருக்கா, பொதுவாக போட்டுக்கிறீங்களா? ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே போடுங்க, இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே போடுங்க. மைனஸ்னால் மைனஸ் போடுங்க, ப்ளஸ் தான் ப்ளஸ் போடுங்க. ஓகே, இங்கே இது ரெண்டையும் பெருக்குங்க, கொஞ்சம் இடம் விட்டு பெருக்குந்த ஒன்றுலேருந்து கழிச்சிடுங்க, முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, இப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்குது. இது வேறு உறுப்பு, இது வேறு உறுப்பு. ஓகே சாமி, இது 2 உறுப்புகள்லாம் இருக்குது. 2 உறுப்புகளின் கூடுதலாக இருக்குது, அது ஒத்த உறுப்பாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க. y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் y. எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணுமோ அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பெருக்கணும். இங்கே 2 உறுப்பு இருக்குது, பார்த்து பெருக்கணும் சாமி. எக்ஸையும் பெருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும், ப்ளஸ் எக்ஸ் ஒய். மைனஸ்னால் குறியை மாற்றின அர்த்தம். அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸு குறி போடணும்னா அங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸும் ஒய்யும் பெருக்குங்க, எக்ஸ் ஒய். அப்போ குறியை மாத்தினா என்னது, மைனஸ் எக்ஸ் ஒய். இங்கே மைனஸ்னால் குறியை மாற்றணும், ஏன்னா அந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவானது. அப்போ ப்ளஸ் ஒய்யும் பெருக்குன்னா ஒய் ஸ்கொயர் பை, இங்கே பாரு சாமி, இது பெருக்கல் தான் இருக்குது. நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணணும், ஆனால் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் பெருக்கிக்கோங்க. எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே சாமி, 2 உறுப்பு இருக்கு இல்லையா, மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே பை சாமி, ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்தால் தான் பகுதிகளை பார்க்கணும். நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் கேன்சல் பண்ண, முடியல என்ன பண்ணணும், நேராக பெருக்கணும். மீன்ஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. எக்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ணலாமா, இல்லை 2 உறுப்பாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ். That is equal to tan inverse of plus xy minus xy cancel. So x square plus y square by y of x plus y by இங்கே ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருக்குது. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போட போகிறீங்க. இதை போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சாமி, இதை அப்படியே கூட வச்சுக்கோங்க, y ஆஃப் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நான் ஆறுன்னு போடுறேன், y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கூட அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் போட்டேன்னா இதை பெருக்கணும் இல்லையா, அதனால் போட்டேன். ரெண்டு நம்பர் இருக்குது, அப்போ 1 கூட பெருக்குனா அதே நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா 1 கூட அதே தான் கிடைக்கும், எக்ஸ் ஒய் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் தான் குறியை மாத்திரம், அந்த மைனஸ் ஆனது 2க்கும் சொந்தம். முன்னாடி குறியினா அதுன்னு அர்த்தம் ப்ளஸ். அப்படின்னா சாமி வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், குறியை மாற்றினா ப்ளஸ் எக்ஸ் ஒய். மறுபடியும் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே மைனஸ் போட்டாங்கன்னா சாமி போடணும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ். ஓகே, இங்கே ப்ளஸ்னால் குறியை மாற்றாது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும், மைனஸ் எக்ஸ் ஒய். சாரிம்மா, ஃபார்முலா எழுதும்போது கடைசியாக நல்லா எழுதுனா, இங்கே எழுதும்போது தப்பு பண்ணிட்டேன், சாரி. டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கேயும் பருப்பா மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னா ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு இது என்ன ஆகிடுச்சு, கேன்சல். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வருதா. டேனுடைய மதிப்பு எப்போ 1ன்னு வரும் நமக்கு, 45 டிகிரி. அந்த 45 டிகிரியில் ஆரைன்னு எழுதுனா சம எழுதுவோம், π/4. ஓகே, அப்போ தீர்வு π/4 தான்.